பாமகவில் நிலவும் குழப்பத்திற்கு திமுக தான் காரணம் என அன்புமணி குற்றம் சாட்டிய நிலையில் அதனை ராமதாஸ் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். பாமகவில் நிலவும் குழப்பத்திற்கு யார் காரணம் விவரிக்கிறது இந்த தொகுப்பு. நடக்கிற குழப்பத்திற்கு ஐயாவோ நானோ அது யாருமே இல்லை. இதற்கு யார் வில்லன்னா திமுக தான் வில்லன். அதுல என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கட்சியிலும் சில சூழ்ச்சியாளர்கள் இருக்கின்றார்கள். தலைவருக்கு நிறுவனருக்கும் தலைவருக்கு உள்ள பிரச்சனையில திமுக தலையிடுதுன்னு சொல்லி திரு அன்புமணி விமர்சனம் பண்றாரு. திமுக இதுல தலையிடுதா? அப்பட்டமான பொய், கடைந்தெடுத்த பொய். பாமகவின் தற்போதைய நிலைக்கு திமுக தான் காரணம் என அன்புமணி கூறியிருந்த நிலையில் அதற்கு ராமதாஸ் கொடுத்த பதில்தான் இது. பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே நிலவும் அதிகார போட்டியால் கட்சியே பிளவுபட்டு காணப்படுகிறது. 1989 ஆண்டு பாமக தொடங்கப்பட்ட போது அக்கட்சிக்கு இருந்த மக்கள் ஆதரவு 2006 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் குறைந்து வருவதாக கூறப்படுகிறது. 2009 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வரை எதிர்கொண்ட அனைத்து தேர்தல்களிலும் குறிப்பிடத்தக்க வகையில் வெற்றி பெறாததே பாமகவின் பின்னடைவுக்கு காரணம் என சொல்லப்படுகிறது. கூட்டணி வியூகம் அமைப்பதில் ஏற்பட்ட பிணக்குதான் பாமகவின் தொடர் தோல்விக்கு காரணமாக கருதப்படும் நிலையில் தற்போது நிலவும் பிரச்சனைக்கும் அதுதான் மூல காரணம் என சொல்லப்படுகிறது. பாஜகவுடன் கூட்டணியை தொடர அன்புமணி விரும்பும் நிலையில் அதற்கு எதிர் திசையில் இருக்கிறார் ராமதாஸ். இந்த கால அன்புமணி பிடிச்சினால இந்த தொடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த கால பிடிச்சிடணும். 2 பேரும் அழறாங்க. எதுக்கு அழறாங்க? பிஜேபியோட கூட்டணி போகணும். வன்னியர் இட ஒதுக்கீடு உள்ளிட்ட விவகாரங்களில் அதிமுகவை விமர்சித்து வந்த அன்புமணி கடந்த சில நாட்களாக திமுகவை அதிக அளவில் விமர்சித்து வருகிறார். ஒரு கட்டத்திற்கு மேல் பாமகவில் நிலவும் குழப்பங்களுக்கு திமுக தான் பின்புலம் என அன்புமணி கூறியது அக்கட்சி தொண்டர்களிடையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. திமுகவால நேரடியாக களத்தில் அவங்களால நம்மளை சந்திக்க முடியாது. அந்த தைரியம் திமுகவுக்கு இல்ல. எப்படியாவது திமுக அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு வந்துடணும். அதற்கு எந்தெந்த கட்சி எதிரில் யார் யார் இருக்காங்களோ எப்படியாவது உடைக்கணும், பிளவணும், குழப்பம் பண்ணணும், அந்த எண்ணத்துல தான் இப்ப நடவடிக்கையில இறங்கி இருக்கிறாங்க. இது ஒருபுறம் இருக்க, கீழடி விவகாரத்தில் பாஜகவை கடுமையாக விமர்சித்து ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் அடுத்த தலைமுறைக்கு தமிழர் நாகரிகத்தை கடத்துவதே நம் கடமை என்பதை அரசியல் பிழைப்போர் உணர வேண்டும் என்றும் தமிழர்களின் தொன்மையை தடுப்போர் புதையுண்டு போவார் என்றும் ராமதாஸ் கூறியிருப்பது அதிமுக மற்றும் பாஜகவை நேரடியாக விமர்சிப்பது போல் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாமகவில் நிலவும் பிரச்சினைக்கு திமுக தான் காரணம் என அன்புமணி கூறுவதை அடிப்படை அரசியல் தெரிந்தவர்கள் கூட நம்ப மாட்டார்கள் என மூத்த பத்திரிகையாளர் பிரியன் தெரிவித்துள்ளார். அந்த குடும்ப பிரச்சனை அப்படின்றத தாண்டி இது குடும்ப பிரச்சனை இல்லைங்க, இன்னொரு கட்சியோட ஒரு இன்வால்மெண்ட் இதில் இருக்குது அப்படின்னு காமிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அன்புமணி கொண்டு வர்றார். அது யாருமே ஒரு அடிப்படை அரசியல் தெரிஞ்சவங்க கூட அதை ஏற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது பாமக தொண்டர்களே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் ராமதாசும் அன்புமணியும் நேரில் சந்தித்து பேசிக்கொண்டாலே பிரச்சனைக்கு தீர்வு எட்டப்படும் என கருதப்படுகிறது.